வேகமாக உடல் எடை குறைப்பதற்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாரும் சாப்பிடலாம்ப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பவுலில் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தெளிச்சு மாவு பண்ணிடுவோம். கோதுமை மாவு நம்ம நார்மலா சப்பாத்தி பண்ணுவோம்லப்பா, அது மாதிரி நான் நார்மலா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விடுவோம். மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சிருவோம்ப்பா. மாவு ரெஸ்ட்ல இருக்கிற வரையும் நம்ம ஒரு ஸ்டஃபிங் செஞ்சிருவோம். இப்போ நான் மொத்தம் 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 3 முட்டை. இப்பப்பா நான் முட்டையை இதில் வச்சு சீவிக்கிடுவோம். இப்பப்பா நான் ஒரு முட்டையை முழுசா மஞ்சக்கருவோட உங்களுக்கு ஃபுல்லா சீவியாச்சு. இப்போ அடுத்த முட்டையிலப்பா 2 முட்டையை நம்ம மஞ்சக்கருவை எடுத்துட்டு 2 முட்டையில மஞ்சக்கருவை எடுத்துட்டு நம்ம சீவணும். இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம 2 முட்டைக்குரிய மஞ்சக்கருவை எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம சீவிக்கிடுவோம். வெள்ளைக்கருவு மட்டும் சீவிக்கணும்ப்பா. மஞ்சக்கருவு எடுத்துட்டோம். இப்போ நம்ம 6 முட்டை வச்சுருந்தோம்ப்பா. 2 முட்டை முழு முட்டையை போட்டுட்டோம். இப்போ 4 முட்டையில் வெள்ளைக்கருவு மட்டும் போட்டிருக்கோம். 4 முட்டையுடைய மஞ்சக்கருவு தனியாக எடுத்துட்டோம். இதை அங்கிட்டு வச்சுருவோம், தேவையில்லை. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குருவோம். காரத்துக்கு ஏற்ற இது சாட் மசாலாப்பா. சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு அரை எலுமிச்சம்பழம் சின்னது தான். இதை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்குவோம். ஜூஸ் எடுத்துக்குருவோம். கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை தேவையில்லை. நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம்ப்பா. ஒரு பிடி நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் கரெக்டாக வரும். இப்போ இது டொமேட்டோ சாஸ்ப்பா. இதை நம்ம கொஞ்சம் போட்டோம்னா நம்ம சாப்பிட மேத நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் நல்லதாக உரப்புமா இருக்கும். அதனால் இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருப்போம். 2 ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைட்டா வேண்டாம். நம்ம தான் எலுமிச்சம்பழம் சாறு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் அதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். பிசைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போப்பா மாவை நம்ம திருப்பி பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி இதுக்கு அளவுக்கு நம்ம நல்லா உருண்டை போட்டுக்கிடுவோம். நான் பிசைஞ்சு வச்சிருந்த மாவை சப்பாத்தி அளவுக்கு உருண்டை போட்டு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம உருண்டையை முன்னையும் பின்னையுமா மாவு உதிரி மாவை அப்பிக்கிடுவோம். இப்போ இதை பெழிச்சுக்கிடுவோம். நம்ம இப்படி சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் ஆக்காம கொஞ்சம் நீளமாக்கிக்கணும்ப்பா. இப்போப்பா நம்ம சப்பாத்தி ரவுண்டாக போடுவோம். இது கொஞ்சம் ஷேப் மாதிரி கொஞ்சம் நீளமாக போட்டுக்கிறோம். இப்போ நீளமாக கொஞ்சம் இப்படி நீளமாக எடுத்துக்கிறோம், சரிங்களா? சதுர டைப்பில் வரணும். அதனால இதை கரெக்டாக கொஞ்சம் வெட்டிக்கிடுவோம். வெட்டிட்டோம். அதே மாதிரி இந்த முகனையை இது இருக்குது இல்லையா, இதே மாதிரி இந்த இதை தொட்டுக்கோங்க. தொட்டினீங்கன்னா உங்களுக்கு இது சதுர டைப்புக்கு வந்துடும். இதை இப்படி வெட்டிக்கிடுவோம். அதே மாதிரி இந்த முகனை பிடிச்சிக்கோங்க. இந்த இது வச்சிங்கன்னா இந்த எதில் முடியுதோ அதோட முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் லெவல் பண்ணி. அதே மாதிரி இங்கே முடிஞ்சிருக்கலப்பா, இங்கே கட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த முகனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுருவோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்படி நீளம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே
பாதி ஆக்கிடலாம். இப்படி வந்து கீழே அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும், நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம்ப்பா. ஒரு சப்பாத்தி தவா வச்சுருக்கோம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சுப்பா. எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்போ இதை வந்து இப்படி வச்சுருவோம், வேகட்டும். இதை நல்லா அமுக்கி வச்சு வேகட்டும். இதுவும் வேகட்டும். இப்படி தனித்தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து கேஸை வந்து மீடியத்தில் வச்சுருவோம்ப்பா. இப்போ நம்ம இதை வந்து பிரட்டி போட்டுக்கிடுவோம். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும்ப்பா. இப்போ இதில் வந்து இப்போப்பா நம்ம வந்து பிரட்டி போட்ட பக்கம் இப்படி நம்ம நல்லா தோசை கரண்டி வச்சு அமுக்கி விட்டு வேக விடுவோம். இல்லை உங்ககிட்ட டவல் இருந்தால் வச்சா கூட நல்லா அமுக்கி விடலாம். இதை வந்து திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி. இது வந்து சின்ன பிள்ளைலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பிள்ளைகளுக்கு இப்படி லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்து விடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.